சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், முதலீடுகளை போட்டு தொழில் அமைப்புகளை நகர்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழில் சார்ந்து சில நல்ல நகர்வுகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள்ல இந்த மாதம் உண்டு. ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? ஏற்கனவே இருக்கிற சொத்து அல்லது ஏற்கனவே இருக்கிற வீடு அதை கொஞ்சம் சரிப்படுத்தணும், பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணும், அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது இருக்குல்ல, ஒரு மேலே ரூம் பண்ணணும், அதற்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இப்போ பண்ணிக்கிடலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஒன்று ஆபரண சேர்க்கையோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதை வாங்கி அதாவது கொஞ்சம் பல்காக ஒரு 5000 10,000 செலவு பண்ணுறது மாதிரியான ஒரு பொருட்களை வாங்கி வைப்பதற்கோ இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஓரளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிலும் மன நிறைவாக நீங்கள் இருப்பீர்கள். தொழில் சார்ந்து புது புது முதலீடுகளை உள் வைப்பதற்கு இல்லை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாக அமைகின்றது. அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் தேவையை காட்டிலும் சற்று கூடுதலான வருமான ஓட்டத்தை இம்மாதம் பெற்றுக் கொடுக்கும். ஆக சேமிப்பு உயரும். அந்த சேமிப்புகள் உயரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக நற்காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான புதிய புதிய வாய்ப்புகள் அல்லது சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தகுந்த மாதிரியான சில நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவீர்கள். விவாகரத்தாயிருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையை பிரிந்து அல்லது அவர்களை இழந்த ஒரு அமைப்புகள் இருக்கலாம், அவங்க மறுதிருமணத்திற்காக ஏதேனும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மறுதிருமணத்திற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மாத பலன்கள், தை மாதத்திற்கான பலாபலன்கள், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனினுடைய உத்தராயண தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற மாதம் தான் இந்த தை மாதம். பொதுவாகவே என்ன சிக்கலில் இருந்தாலும் நீங்கள் தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய ஆதிக்கத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. 12 ராசி நேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினண்ட்டாக அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம், இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள், என்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெள்ள தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இம்மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த மாதம்னு நான் சொல்லுவேன். அதாவது கோச்சார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த மாதத்தில் அமைகிறாங்கங்க. அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு நல்ல நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அதோடைய முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் சில அங்கீகாரங்கள் கிடைக்கலாம், ஒர்க்கு அதிக லோடு இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், அழுத்தங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனாலும் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்பாக இந்த மாதம் அமையும். ரெண்டாவது, வேலை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையும். சரிங்களா? ஸோ வேலை இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக உண்டு. அதே போல் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், முதலீடுகளை போட்டு தொழில் அமைப்புகளை நகர்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழில் சார்ந்து சில நல்ல நகர்வுகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு. ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக புதிதாக தொழில் தொடங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்து
இல்லைங்க இப்போ அடுத்த மாதம் தொடங்கிக்கலாம், தை பிறந்தவுடனே தொடங்கிக்கலாம் அப்படின்னு யாராவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, புது தொழில்கள் தொடங்குறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் நமக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான நல்ல காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு கிடையாது. ஆக வேலை, தொழில், உத்தியோக உயர்வு, வருமான ரீதியாக தொழில் சார்ந்த லாபங்கள் அனைத்தும் சிறப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சொத்து வாங்கணும், வீடு கட்டணும் அல்லது வண்டி வாகனம் வாங்கணும்னு இந்த மாதிரி அசட்ஸை உருவாக்குறது சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அம்முயற்சிகள் வெற்றி பெறும். அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே இருக்கிற சொத்து அல்லது ஏற்கனவே இருக்கிற வீடு அதை கொஞ்சம் சரிப்படுத்தணும், பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணும், அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது இருக்குல்ல, ஒரு மேலே ரூம் பண்ணணும், அதற்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இப்போ பண்ணிக்கிடலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஒன்று ஆபரண சேர்க்கையோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதை வாங்கி அதாவது கொஞ்சம் பல்காக ஒரு 5000 10,000 செலவு பண்ணுறது மாதிரியான ஒரு பொருட்களை வாங்கி வைப்பதற்கோ இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஓரளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொட்டகாரியம் எல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவுக்கு மேக்சிமம் வெற்றி 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 அப்படின்னு தான் வந்து சேர்ந்துடும். பிள்ளைகள் குழந்தைகளினுடைய படிப்பிலும் நல்ல ஏற்றம் உண்டு. அது பள்ளி படிப்பானாலும் உயர்கல்வி ஆனாலும் எதுவானாலும் இந்த காலகட்டம் படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்று தருவது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்லையும் தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் உங்களுக்கு போட்டிகளாக இருந்திருப்பாங்க. தொழில் சார்ந்த அது போட்டிகள்னு வச்சுக்கிடலாம், எதிரிகள்னு வச்சுக்கிடலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க. அந்த போட்டிகள், அந்த எதிரி தொந்தரவுகள் எல்லாவற்றையும் வெற்றி கொள்வீர்கள். வெற்றி உங்க பக்கம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் சகலத்திலும் மேன்மை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்க கூட பேச்சில் போட்டி போடுறதுக்கு முடியாமல் நிறைய பேர் விட்டுருவாங்க. அப்போ இந்த பேச்சை முதன்மையாக மூலதனமாக கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டம். அதேபோல் அரசியல், அரசாங்கம் அல்லது ஏதாவது தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது புது பதவிகள், அங்கீகாரங்கள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஆக ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்ல நகர்வு உண்டு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது 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 ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்து நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு பலத்தை பெற்றுக் கொடுக்கும். திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எப்படிங்க? திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். கல்யாணத்திற்கான அமைப்பு உண்டு, ப்ளஸ் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் உண்டு. ஸோ கல்யாணம், புத்திரபாக்கியம் ரெண்டுமே கைகூடி வரும். எதிலும் மன நிறைவாக நீங்கள் இருப்பீர்கள். தொழில் சார்ந்து புது புது முதலீடுகளை உள் வைப்பதற்கு இல்லை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததாக அமைகின்றது. அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் தேவையை காட்டிலும் சற்று கூடுதலான வருமான ஓட்டத்தை இம்மாதம் பெற்றுக் கொடுக்கும். ஆக சேமிப்பு உயரும். அந்த சேமிப்புகள் உயரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக, நற்காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு மிகுந்ததாய் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸில் இருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றதுக்கான சில வழி வகைகள் கிடைக்கக்கூடிய நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமையும்.
அதேபோல் கடன் தொந்தரவுகளில் யாரேனும் மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்தும் வெளிவருவதற்கான சில வழிவகைகளையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான புதிய புதிய வாய்ப்புகள் அல்லது சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தகுந்த மாதிரியான சில நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவீர்கள். அதேபோல் இந்த முதல் திருமணம்லாம் ஆகி நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், விவாகரத்தாயிருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணையை பிரிந்து அல்லது அவர்களை இழந்த ஒரு அமைப்புகள் இருக்கலாம். அவங்க மறு திருமணத்திற்காக ஏதேனும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மறு திருமணத்திற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில், வேலை, பொருளாதாரம், கடன் தீர்தல், நோய் தீர்தல், சொத்து சேர்க்கை, பொருட்சேர்க்கை உட்பட சகல அமைப்புகளில் ஏற்றங்களை மட்டுமே வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது. சரிங்களா?